சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ரோ டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தினமுறை வீடியோ உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். கை தவறி பொருட்கள் விழுந்தால் அதுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிருக்கோம். சரி, இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம். குங்குமம் கை தவறி கீழே விழுந்தால் வெற்றி உண்டாகும், அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மஞ்சள் கை தவறினால் மங்களம் உண்டாகும், சிறப்பு. பால் கை தவறினால் கலகம் ஏற்படும், தோல்வி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கடுகு கை தவறி விழுந்தால் எதிர்ப்பும் பகையும் ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தமாகும். உப்பு கை தவறினால் பணத்தடை ஏற்படும், விரயமும் அதிகமாகும். அரிசி கை தவறினால் காரியத்தடை ஏற்படும், சங்கடங்களும் சச்சரவுகளும் வர ஆரம்பிக்கும். எண்ணெய் கை தவறி விழுந்தால் ஒரு துர்செய்தி ஏற்பட வாய்ப்பு இருக்கு, ஒரு இழப்பை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை கை தவறி விழுந்தால் புகழ் ஏற்படும், மேன்மையும் ஏற்படும். வாசனை பொருட்கள் ஏதாவது கைத்தவறி கீழே விழுந்தால் செல்வமும் சுகமும் உங்களுக்கு ஏற்படும். தேங்காய் கைத்தவறி கீழே விழுந்தால் காரிய தடைகள் விலகும், வரவு ஏற்படும். பூ கைத்தவறி கீழே விழுந்தால் தேர்ச்சி ஏற்படும், பக்தி ஏற்படும், நல்ல நலமும் வீட்டிற்கு ஏற்படும். சரிங்களா? இப்ப வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து வீட்டுல இருந்து கைத்தவறி விழுந்தால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் வீடியோல. இதுல முக்கியமான வந்து இது வந்து எப்போது அடிக்கடி கை தவறினால் மட்டும்தான் இந்த பலன்கள் ஏற்படும். சரிங்களா? அது வந்து ஒரு துர்சகனமா நம்ம எடுத்துக்கலாம், இல்ல நற்சகனமாக எடுத்துக்கலாம். ஒரு முறை தெரியாம நம்மளே போடுறது வந்து இதுல சேராது. ஒரு பொருள் அடிக்கடி கை தவறும் போதுதான் அது வந்து ஒரு சகுனமாக ஏற்படும். சரிங்களா? இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ரீப்ளை பண்றேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணிடுங்க. சர்வம் முருகார்ப்பணம்.